2009 வருஷம் நாங்கள் திருச்சபையை ஒரு இடத்துல மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல சர்ச்சை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரவுடி அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கேட்டகரி ரவுடியா பார்த்துட்டேன். ஒரு ஸ்டெப்பு அவங்க 5 வருஷம், அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் 5 வருஷம், அதுக்கப்புறம் அடுத்த. அப்ப அதுல ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, என்ன சவால் விட்டார் அப்படின்னு சொன்னா, என்னப்பா நீ இந்த இடத்துல இருந்துருவியா? உன்னை யார் இருக்கா உனக்கு? எப்படி நீ இந்த இடத்துல இருந்துருவேன்னு பார்க்கலாம்ல? எங்க கண்ணால நாங்க பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, நீ இந்த இடத்துல துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடிடுவ பாரு, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடுவ பாரு அப்படின்னு அவர் என்னிடத்துல சவால் விட்டுட்டு போனாரு. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ அவர்தான் அங்க இல்லையே தவிர ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக திருச்சபையை கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் திருச்சபையையும் ஊழியக்காரனையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்மை குறித்து மனிதர்கள் நினைக்கிற நினைவுகளை மாற்றுகிற கர்த்தர். நீங்க எல்லாருமே இந்த வருஷம் ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைய குறித்து மனுஷங்க நினைக்கிற நினைவை மாற்றுறதற்கு உங்களால முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து மற்றவங்க நினைக்கிற நினைவை மாற்றுறதற்கு உங்களால முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க அப்பா அம்மா அவனை குறித்து வேற மாதிரி ஒண்ணு நினைச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையை குறித்து ரொம்ப பெருசா அவங்க நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் தகப்பனும் தாயும் தன்னுடைய சகோதரர்களும் தாவீதை குறித்து நினைத்திருந்த நினைவுகளை ஆண்டவர் மாற்ற முடியுமானால், சவுல் ராஜா தாவீதை குறித்து நினைத்திருந்த நினைவை கர்த்தர் மாற்ற முடியுமானால், யோசேப்பை குறித்து அந்த வீட்டில் இருக்கிற விசாரணைக்காரர் நினைத்திருக்கிற நினைவை மாற்ற முடியுமானால், கர்த்தர் ஆணித்தரமாய் கர்த்தர் முத்திரை போட்டு சொல்லுகிறார், உன்னை குறித்து யார் என்ன நினைச்சாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நினைக்கிற நினைவுகளை நான் மாற்றுவேன் அப்படின்னு கர்த்தராகிய ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். நம்புறவங்க